ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா மாறன் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீரா கிட்ட வள்ளி எல்லாம் உண்மையே சொல்லிடுறாங்க. எதுக்காக வள்ளிமா இவ்வளோ பெரிய உண்மை என்கிட்ட இருந்து மறைச்சிங்க அப்படின்னு போது என்ன மன்னிச்சிடுமா, எனக்கு 3 பசங்களும் ஒரே கண்ணு மாதிரி தான் அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க வள்ளி. இதுக்கிட்ட வீரா ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க. அதுக்கப்புறமா வள்ளி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருமா வீரா, எனக்கு உங்ககிட்ட மறைக்க நிற்கிற நோக்கம் எல்லாம் கிடையாது. மாறு இந்த குடும்பத்துக்காக நிறைய தியாகங்கள் பண்ணியிருக்கான். அதே மாதிரி தானே நம்பினவங்களை கைவிடவும் மாட்டாமா. அவன் தான் சொல்ல விடாமையும் வாயை அடைச்சிட்டான். இதனால தான் உங்ககிட்ட என்னால் சொல்ல முடியாமல் போயிடுச்சு வீரா. தயவு பண்ணி என்ன மன்னிச்சிருமா, என்ன போய் இப்படிலாம் பேசிட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வீரா அப்படின்னு சொல்லி வள்ளி அழுதுட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிருங்க வள்ளிமா, எனக்கு ஏதோ ஒரு உண்மை மறைச்சிருக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து மறைக்கிறீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடிச்சுது. அதனால தான் கோவத்தில் இப்படிலாம் பேசிட்டேன். தயவு பண்ணி என்ன மன்னிச்சிருங்க. இங்கே பாருமா வீரா, நான் உங்ககிட்ட இந்த உண்மையை சொன்னேன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக மாறன் ஏதாச்சும் பண்ணுவான். அதனால நீ தெரியாத மாதிரியே காட்டிக்கோ, நானும் உனக்கு சொல்ல இல்லைங்கிற மாதிரி காட்டிக்கிறேன் அப்படின்னதும், சரி வள்ளிமா, நான் இதை தெரியாத மாதிரியே காமிச்சுக்கிறேன் அப்படின்னுட்டு வீரா நேராக மாறன் ரூமுக்கு வராங்க. அங்கே பார்த்தோன்னா மாறன் அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. உடனே மாறன் பக்கத்தில் என்ன மன்னிச்சிருடா, நீ எனக்காக இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க. ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் அண்ணன் விஷயம் மட்டும்தான் என்னால் உன்னை காதலிக்க முடியாமல் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. உண்மையிலேயே உன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் மாறா. இப்போ சொல்கிறேன்டா, ஐ லவ் யூ. நான் உனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா, ஒரு நல்ல காதலியா, ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன் வீரா, எல்லாமா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனை போட்டு விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தோன்னா வீரா அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் அடித்து வச்சிட்ருக்காங்க. அப்போது அந்த இடத்துக்கு மாறம் வராங்க. என்ன இவ ட்ரெஸ் எல்லாம் அடிச்சிட்ருக்கா, ஓ நைட்டு திட்டினத்துக்கு கோவிச்சிட்டு போப்புறா போல, எப்படியோ நல்லபடியாக படித்து வாழ்க்கையில் முன்னேறி நல்லா இருந்தாலே போதும், இவளாச்சும் நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னு மாற யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா வீரா மாறனோட ட்ரெஸ்ஸையும் சேர்த்து மடிக்கிறாங்க. என்னடி என்னோட ட்ரெஸ் எல்லாம் மடிச்சிட்ருக்கேன், ஆமாம் எனக்கு போப்புறோம் அப்படின்னு போதும், இங்கே பாரு நீ என்னோட லவர் அப்படின்னா உன்னோட ட்ரெஸ்ஸை நான் மடிக்கத்தானே வேணும் அப்படின்னதும், என்னடி குழப்பிட்டுருக்க, நான் எப்படி உன்னோட லவ்வரான, ஆமாம் நீ எப்போ என்ன லவ் பண்ண, நீ என்ன லவ் பண்ணல, ஆமாம் அப்போ நீ என்னோட லவர் தானே, அது எப்படி ஏன்டி என்ன குழப்புறேன், இங்கே பாரு நீ என்ன லவ் பண்ணா அப்போ நீ எனக்கு லவர் தானே, அதனால தான் லவரோட ட்ரெஸ்ஸை மடித்து வச்சிட்ருக்கான் அப்படின்னு போது, சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ எங்கே கிளம்புறான் அப்படின்னு போது எதுவுமே பேசாமல் வீரா லக்கேஜை கட்டிலுக்கு அடியில் வச்சுட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்த மரம் குழம்பி போய் நின்றுட்டுருக்காங்க. என்ன இவ மடிச்சா வெளியில் போப்புறோன்னு பார்த்தா கடைசியில் கட்டிலுக்கு அடியில் வச்சுட்டு போகிறா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு மாறன் குழம்பிட்டு இருக்காங்க. இதோட பார்த்தோன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிருது. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்கும், அதான் நம்ம வீராவுக்கும் மாறும் மேலே காதல் வந்துருச்சு இல்லையா, இதனால கொஞ்சம் காலத்துக்கு நம்ம ஹனிமூன் போகிற மாதிரி நம்ம மாறனை வெளியில் அடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வீரா முடிவெடுப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அப்படின்னு பார்த்து எல்லாரும் வராங்க. மாமா நானும் மாறனும் ஹனிமூன் போகிறோம் மாமா, திடீர்னு ஏற்பாடு பண்ண வேண்டியது ஆயிடுச்சு, உங்ககிட்ட சொல்லாமலாம் ஏற்கனவே இந்த கேஸ் வழக்குன்னு மாறன் ரொம்ப அப்செட்டில் இருக்கான். வெளியூருக்கு போனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கும், திடீர்னு தான் முடிவெடுத்தோம், நாங்கள் கிளம்பட்டுமா அப்படின்னு போது எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. வள்ளி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் ராமச்சந்திரன், என்னம்மா அதுக்காக சொல்லாம கொள்ளாமலாம் முடிவெடுக்கிற, சில எதிரிகள் மாறின சூழ்ச்சி பண்ணி எப்படியோ வீழ்த்தணும்னு நினைக்காங்க மாமா, அதனால தான் இதுல ஏதாச்சும் தடங்கள் வந்துடும்னு திடீர்னு முடிவெடுத்தான் அப்படின்னு போது, எப்படியுமா எல்லாரும் சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷம்தான், ஸோ நல்லபடியா சந்தோஷமா கிளம்புங்க அப்படின்னதும் உடனே வீரா சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்த மாற செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. உடனே கண்மணியும் கோமா உள்ள போயிடுறாங்க. இந்த பக்கம் வள்ளி வீரா இப்போதாம்மா சரியான முடிவெடுத்திருக்க, எப்படியாச்சும் அவன் மனசை மாற்றி 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு நம்ம வள்ளியம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் மாற உள்ள வந்தது, யார்கிட்ட கேட்டுடி இப்படி ஹனிமூன் போகிறதுக்கு முடிவெடுத்தேன், இங்கே பாரு நீ என்ன லவ் பண்ணல, ஆமா அப்போ நம்ம லவ்வர்ஸ் அப்படின்னா நம்ம ஹனிமூன் போத்தானே வேணும், அதுவும் கல்யாணம் பண்ணி இப்போ வரைக்கும் ஒரு இடமும் கூட நீ என்ன கூட்டிட்டு போகல, அதனால கிளம்பு, நான் லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டேன், ஹனிமூன் போகலாம் அப்படின்னது என்னடி பேசிட்டு இருக்க, உனக்கு தான் என்ன கண்டாலே பிடிக்கா, அப்படி இருக்கும்போது எங்கடி ஹனிமூன் போப்புறோம் அப்படின்னு போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன லவ் பண்ணல அப்படின்னா நம்ம கிளம்புறோம் வா அப்படிங்கிறாங்க. நம்ம மாற செம்ம டென்ஷனில் இருக்காங்க. உடனே வள்ளிமா இங்கே பாரு, அதான் அவ ஆசைப்பட்டு கூப்பிடுறாள்டா கிளம்பு அப்படின்னு போது, வள்ளிமா இதெல்லாம் உன்னோட வேலையா, இங்கே பாரு வீராவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா, வீரா உன்னை விரும்ப ஆரம்பிச்சிருக்கா, அதனால தான் உன்னை ஒரு ஹஸ்பண்டை ஏற்றுக்கொண்டு இப்படி ஹனிமூன் போகிறதுக்கு
முடிவெடுத்திருக்கா, சந்தோஷமாக போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளியம்மா வந்து வீரா மாறன் 2 பேரையும் வழி அனுப்பி வைப்பாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.